காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே இருக்கிற சூனாம்பேட்ல காவலர்களால விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சிற்றரசு உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலையில அவரோட உடலை வாங்க மறுத்து அவருடைய உறவினர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இது விஷயமா நீதிமன்றம் வர போக இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம். சூனாம்பேடு காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு சென்ற சிற்றரசு திடீரென மரணமடைந்துள்ளார். அவரது மரணம் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளனர் உறவினர்கள். என்ன நடந்தது சிற்றரசுக்கு? மதுராந்தகம் அருகே உள்ள சூனாம்பேடு பகுதியைச் சேர்ந்தவர் சிற்றரசு. 45 வயதான இவர் அச்சிறுபாக்கத்தில் உள்ள மாவட்ட கல்வித்துறை அலுவலகத்தில் இளநிலை எழுத்தாளராக பணியாற்றி வந்தார். சிற்றரசு வீட்டருகில் ஒரு காலிமனை உள்ளது. பக்கத்து வீட்டுக்காரரான ஆனந்தன் என்பவருக்கு சொந்தமான இந்த மனையை ஒட்டி தனது வீட்டின் இடமும் உள்ளதாக சிற்றரசு கூறி வந்துள்ளார். மனையை அளப்பது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில் இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான புகாரில் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணியளவில் சூனாம்பேடு போலீசார் சிற்றரசுவை விசாரணைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். புதன்கிழமை அதிகாலை 6 மணியளவில் சிற்றரசு இறந்துவிட்டதாக தகவல் அளித்துள்ளனர். காவல் நிலையத்தில் என்ன நடந்தது என கூறுகின்றனர் சிற்றரசுவின் மனைவியும் மகளும். ஒரு பாட்டு கால அவனுக்கு வந்தது, அதை பார்த்ததும் சரி நான் கவனிச்சுக்கிறேன், நீ வையின்னா அதோட வச்சுட்டு எங்கெல்லாம் வெளியே தச்சுட்டா. நாங்கள் வெளியே போயிட்டோம். சாயந்தரம் மணி 6 ஆனா ட்ரெஸ் இல்லாதக்கிறாரு. நான் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள ட்ரெஸ் இல்லை. ஏன் ட்ரெஸ்ஸை கைட்டிங்க சாருன்னா அவன் எதனா தற்கொலை பண்ணிக்குவான். அதனால அண்ணா கயிறு ட்ரெஸ்ஸுக்கு நான் அவுத்துட்டேன். ஜட்டி அடக்கிறாங்க. ஜட்டி ஒரு சின்ன ஜட்டி சார், என் சின்ன பாப்பா கூட சரியா இருக்கான். அவர் ஒல்லியா இருப்பாரு. அந்த ட்ரெஸ்ஸில் தூக்க மாட்டேங்கிறாங்க. நீ இன்னைக்கு இம்ப்ரவேஷன் சொல்றாங்க சார். பேண்டிஸில் ஜெயில் லாக்கரில் வந்து தூக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க சார். ஆனால் இல்லை சார், அப்படிலாம் எங்கள் அப்பா பண்ணுற ஆள் கிடையாது சார். அங்கே போயிட்டு பார்க்கறதுக்கு தண்ணி எல்லாம் இறஞ்சி கந்தது. என் அப்பா ட்ரெஸ்ஸு தானே சார் போட்டிருக்கணும். எங்கள் அப்பா ட்ரெஸ்ஸு மேலே போற்றி விட்டுட்டு இருக்குது. என் அப்பா கழுத்தில் அடி, கன்னத்துலலாம் அடி இருக்குது. அடித்து தண்ணி ஊற்றி அடித்து சாகடிச்சிருக்காங்க சார். இன்றைக்கி சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் சொல்லலை, இன்றைக்கி சொல்கிறாங்க. ஆமாம், உங்கள் அப்பா கேட்டான் தான், சூளை வேலை இருக்குது எங்களை விட்டுரு இப்படி தான் கேட்டாங்க. ஆனால் அங்கே இருக்க இன்ஸ்பெக்டருக்கு குடியில் எங்கள் அப்பா அடிச்சு சாகடிச்சுட்டு தான் சொல்கிறாங்க சார். இன்றைக்கி இப்போ எங்கள் மச்சனை வந்து தூக்கு போட்டுனாருன்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட வந்து லுங்கி அவுத்துட்டாங்க, அண்ணா கயிறு அவுத்துட்டாங்க, அந்த ஜட்டி அவுத்துட்டாங்க. அவுத்துட்ட பிறகு அவர் எப்படி தூக்கு போட்டுக்க முடியும்? ஜட்டியே கிடையாது. பொண்ணு போகும்போது, பொண்டாட்டி போகும்போது இப்படி ஒடுங்கி உக்காராரு. ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து இப்படி மரவு கட்டுறாரு. ஒன்று இவ்வளவும் பண்ணிட்டே அவர் நிர்மாணமா நிற்க வச்சு. அவர் ஒரு எம்ப்ளாய், இவங்கள மாதிரி அவர் ஒரு எம்ப்ளாய். அவர் எந்த வகையில் கூப்பிட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் அவரை விசாரிக்கிறதா இருந்தால் கூட 1 hour இல்லை 1/2 hour டைம் இல்லையா? 2 தரப்புமே கூப்பிட்டு வச்சு, உங்களுக்கு டைம் இல்லை, நான் பிஸியாக இருக்கிறேன், நீங்கள் நாளைக்கு வாங்க. ஏன்னா இது மர்டர் கேஸ் இல்லை, இல்லை அடித்தடி கேஸ் இல்லை, வெட்டுக்குத்து கேஸ் இல்லை, சாதாரண சிம்பிளாக ஒரு நில மேட்ரு. அதை பேசுறதுக்கு டைம் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் டைம் எடுத்துக்கல. உடனே என்ன பண்ணாங்க, 4 பீஸுங்க இங்கே வந்தாங்க. சம்மந்தப்பட்டவங்க போனாங்க, ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ரிப்போர்ட் கொடுத்தா நீ 2 பேரையும் கூட்டின்னு போன பிற்பாடு 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கணும், இல்லை 2 பேரும் அனுப்பி விட்டுருக்கணும். சிற்றரசம் மட்டும் அங்கே நிப்பாட்டுறதுக்கு காரணம் என்ன? அவளை லாக்கப்பில் போகிறதுக்கு காரணம் என்ன? அதில் உள்நோக்கம் என்ன இருக்குது? சிற்றரசுவின் மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குற்றவாளியிடம் விசாரணை நடத்துவது போல் காவல் நிலையத்தில் சிற்றரசுவை நிர்வாணப்படுத்தி விசாரித்தது ஏன்? சிவில் வழக்கில் இரு தரப்பிடமும் விசாரிக்காமல் சிற்றரசுவிடம் மட்டும் 10 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடத்தியது ஏன்? சிறை கம்பியில் உள்ளாடையை மாட்டி அதில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்கிறது காவல்துறை. உள்ளாடையில் ஒருவர் தூக்கிட முடியுமா? அவரது முழு எடையும் உள்ளாடை தாங்குமா? அப்போது பணியில் இருந்த காவலர்கள் என்ன செய்து கொண்டிருந்தனர்? நள்ளிரவில் காவல் நிலைய கதவுகளை பூட்டி வைத்தது எதற்காக? நீதிமன்றம் அழைத்துச் செல்வதாகவும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதாகவும் குழப்பமான தகவல்களை காவல்துறை சிற்றரசுவின் உறவினர்களிடம் தெரிவித்தது ஏன்? உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்த்தோம் என்கிறது காவல்துறை. காவல் நிலையம் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்காமல் 23 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள மதுராந்தகம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது ஏன்? சிற்றரசுவின் உறவினர்களிடம் முறைப்படி தகவல் அளிக்காதது ஏன்? இந்த சந்தேகங்களை எழுப்பிய உறவினர்கள் சிற்றரசுவின் சடலத்தை வாங்க மறுத்து கடந்த 2 நாட்களாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காவல் ஆய்வாளர் உள்ளிட்டவர்களை பணியிடை நீக்கம் செய்திட வேண்டும், அந்த குடும்பத்திற்கு உரிய சட்டப்படியான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்கிற வகையில் நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம்.
காவல்துறை கண்காணிப்பாளர் ஒருபோதும் பணியிடை நீக்கம் செய்ய முடியாது, வேண்டுமானால் நாங்கள் அவர்களை இடமாற்றம் செய்கிறோம் என்று ஒரு சப்பக்கட்டு கட்டுகிற ஒரு நிலையை கண்காணிப்பாளர் சொல்லுகிறார். உள்ளபடியே காவல்துறையே குற்றமிழைத்தவர்களுக்கு துணையாக இருக்கிறதோ, அவர்களுக்கு உடந்தையாக இருக்கிறதோ என்கிற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது. இதையடுத்து புதன்கிழமை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நீதி விசாரணை கோரி மனு தாக்கல் செய்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி சம்பந்தப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தும்படி நடுவர் மன்ற நீதிபதி கிறிஸ்டியனை நியமித்து உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் வியாழக்கிழமை சூனாம்பேடு காவல் நிலையம் மற்றும் சிற்றரசுவின் உறவினர்களிடம் நீதிபதி விசாரணை மேற்கொண்டார். இதற்கிடையே இந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அதில் உடற்கூறாய்வின் போது தங்கள் தரப்பு மருத்துவர்களையும் சேர்க்க வேண்டுமென கோரிக்கை விடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். 2 நாளா போராட்டம் பண்ணியிருக்கிறோம் சார். நாங்கள் வச்ச கோரிக்கையை போலீஸ் ஏற்றுக்கல. இப்போ அந்த இன்ஸ்பெக்டரை பணியிட நீக்கம் பண்ணாதான் பாடி வாங்க போகிறோம். அந்த கோரிக்கையை அவங்க ஏற்றுக்காமல் சொன்னதுனால நாங்கள் இப்போ கோர்ட்டுக்கு போக போகிறோம். கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஆர்டர் வாங்கின்னு வந்துட்டு அதன் பிறகு பரிசோதனை பண்ண போகிறோம். சிற்றரசுவின் உறவினர்களின் தொடர் போராட்டங்களால் போலீசாருக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. எனினும் நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகே எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியும் என மாவட்ட SP சந்தோஷ்குமார் அதுமானி தெரிவித்துள்ளார்.